வணக்கம். பிரைம் மினிஸ்டர் மோடியின் 11 நாட்கள் கடுமையான தபஸ்யாவை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் கோதி மீடியா ஒட்டுமொத்த இந்தியாவில் இதை பிரச்சாரமாக எடுத்து காட்டி வருகிறார்கள். பிரைம் மினிஸ்டர் மோடி பிரான் பிரதிஷ்டாவிற்காக என்னெல்லாம் செய்தார், என்னெல்லாம் தியாகம் செய்திருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா? என்டிடிவி, ஆஜ் தக், டைம்ஸ் நவ், நவ் பாரத், ரிப்பப்ளிக், இது போன்ற அனைத்து கோதி மீடியா சேனல்களுமே இதே விஷயத்தை ஆம்பிளிஃபை செய்து வருகிறார்கள். அப்போ பிஎம்ஓ ஆஃபீஸ்ல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கப்பட்டது. இதையெல்லாம் பிரைம் மினிஸ்டர் மோடி செய்து வருகிறார், இதை உலகத்திற்கு எடுத்துச் செல்லுங்கள் என்று. செய்கிறாரா இல்லையா என்கிற விஷயம் அது அப்பாற்பட்டது. ஆனால் என்ன செய்திருக்கிறார் அதை நீங்க பாருங்கள். रामलला की प्राण प्रतिष्ठा से पहले पीएम मोदी की 11 दिनों की तपस्या, प्राण प्रतिष्ठाவிற்கு முன்பு பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய 11 நாட்களுக்கான இந்த தபஸ்யாவை பற்றி நீங்க பாருங்கள். सिर्फ नारियल पानी, फल और 20,000 किलोमीटर का सफर. வெறும் இளநீர், தண்ணி, பழங்கள் மற்றும் 20,000 கிலோமீட்டருக்கான இந்த பயணத்தை பற்றி நீங்க பார்க்க வேண்டும். श्री राम से जुड़े तीर्थों पर जा रहे हैं प्राइम मिनिस्टर मोदी, सरकारी काम भी कर रहे हैं. இந்த நாட்டிற்கான சேவையும் செய்து கொண்டிருக்கிறார், வேலையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அத்துடன் எங்கெல்லாம் ராமரின் தீர்த்த ஸ்தலங்கள் இருக்கிறதோ அந்த அனைத்து இடங்களுக்குமே சென்று வருகிறார் பிரைம் மினிஸ்டர் மோடி. ஜனவரி 12ஆம் தேதி டெல்லியிலிருந்து நாசிக் சென்றார் பிரைம் மினிஸ்டர் மோடி, அங்க இருக்கக்கூடிய ராமர் தீர்த்த ஸ்தலத்தை தரிசிப்பதற்காக. அதே ஜனவரி 12ஆம் தேதி டெல்லியிலிருந்து ஆந்திர பிரதேசத்திற்கு சென்று அங்க இருக்கக்கூடிய ராமர் கோவிலை தரிசித்து வந்தார். 17ஆம் தேதி ஜனவரி மாதம் டெல்லியிலிருந்து கேரளா பயணம், அங்க இருக்கக்கூடிய ராமர் கோவில். 19ஆம் தேதி நீங்க பார்த்தீர்கள்னா டெல்லியிலிருந்து பெங்களூர், பெங்களூர்ல இருந்து சோலாப்பூர், சோலாப்பூர்ல இருந்து சென்னை. 20ஆம் தேதி டெல்லியிலிருந்து திருச்சினாப்பள்ளி, ராமேஸ்வரம். 21ஆம் தேதி டெல்லியிலிருந்து தனுஷ்கோடி. 22ஆம் தேதி டெல்லியிலிருந்து அயோத்தியா. அதாவது பிரைம் மினிஸ்டர் மோடி ஒவ்வொரு முறையும் ஒரு ஸ்டேட்டிற்கு சென்று அங்கிருந்து திரும்பி டெல்லிக்கு வந்து மறுபடி வந்து இதே வேலையை பார்த்து வருகிறார். நீங்கள் பார்த்தீர்கள்னா பிரைம் மினிஸ்டர் மோடி 11 நாட்கள் ஒரு உணவை கூட வாயில் வைக்கவில்லை. அந்த அளவில் கடுமையாக தவம் செய்து கொண்டிருக்கிறார் பிரைம் மினிஸ்டர் மோடி. பிரைம் மினிஸ்டர் மோடியை எதற்காக தேர்வு செய்து வந்தோம், எதற்காக இந்த நாட்டு அரசாங்கத்தை தேர்வு செய்தோம் என்கிற இந்த கேள்வியை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகளிடம் நான் கேட்க ஆசைப்படுகிறேன். பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும், சீஃப் மினிஸ்டராக இருக்கட்டும், அந்த பதவி பிரமாணம் செய்யும் போது அவர்கள் எடுக்கக்கூடிய அந்த உறுதிமொழி என்ன? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஜாதி, எந்த மதம், எந்த மொழி, எந்த இனம் எதையுமே பாராமல் இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனை காப்பாற்றுவதுதான் என்னுடைய முதல் கடமை என்று அந்த சபதத்தை எடுத்து அந்த பதவியில் அமர்வார்கள். அதாவது நீங்கள் ஹிந்துவாக இருங்கள், நீங்கள் இஸ்லாமியராக இருங்கள், நீங்கள் கிறிஸ்துவராக இருங்கள், நீங்கள் சீக்கியராக இருங்கள், உங்களுடைய மதம் எதுவாக இருந்தால் கூட அந்த மதத்தை ஓரம் கட்டிவிட்டு இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனை காப்பாற்றக்கூடிய வேலையை மட்டும்தான் இந்த நாட்டு அரசாங்கம், அரசியல் தலைவர்கள் செய்ய வேண்டுமே ஒழிய மத பிரச்சாரம் கிடையாது. உங்களுடைய மத நம்பிக்கை எது வேணாலும் இருக்கலாம், ஆனால் நீங்கள் அந்த பதவியில் அமர்ந்திருக்கும் போது உங்களுடைய முதல் ஆக்ஷன், ரியாக்ஷன், முடிவுகள் அனைத்துமே இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனை காப்பாற்றுவதாக மட்டும்தான் இருக்க வேண்டும். ஆனால் கடந்த 10 ஆண்டுகளில் என்னெல்லாம் நடந்தது, எதையெல்லாம் இந்த நாட்டில் கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக செய்தார் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். வெறும் வாய்ஸ் ஓட்டை வைத்து எத்தனை சட்டங்களை மாற்றியமைத்திருக்கிறது இந்த நாட்டு அரசாங்கம் என்று சிந்தித்து பாருங்கள். கௌரக்ஷா என்கிற பெயரில் எத்தனை ஏழைகளை, எத்தனை அப்பாவிகளை கொலை செய்தார்கள். பிரைம் மினிஸ்டர் மோடி அமைதியாக இருக்கிறார். எத்தனை இடங்களில் பெண்கள் தன்னுடைய மானத்தை காப்பாற்றுவதற்காக குரல் கொடுத்து வருகிறார்கள். பிரைம் மினிஸ்டர் மோடி அமைதியாக இருக்கிறார். மணிப்பூர் விஷயத்தில் பிரைம் மினிஸ்டர் மோடி அமைதியாக இருக்கிறார். பெண் வீராங்கனைகள் விஷயம் அமைதியாக இருப்போம். இந்த நாட்டு எத்தனை தேர்தல்களில் எவ்வளோ தவறுகள் நடக்கிறது, பிரைம் மினிஸ்டர் மோடி அமைதியாக இருப்போம். இவிஎம் விவகாரத்தை எடுத்துக்கொண்டீர்கள்னா பிரைம் மினிஸ்டர் மோடி அமைதியாக இருக்கிறார். அப்போ இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனை எப்படியெல்லாம் மாற்றலாம் என்கிற அனைத்து விஷயத்தையும் நீங்கள் செய்யும் போது, எத்தனை இடங்களில் கான்ஸ்டிடியூஷனை நசுக்கி புதிய சட்டங்களை திணிக்கும் போது
அப்போ இந்த நாட்டு அரசாங்கம், இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் மனதில் அந்த கான்ஸ்டியூஷனை காப்பாற்றுவதற்காக எந்த விதமான யுத்தியும் வரவில்லை. ஆனால் ராமர் கோவிலுக்கான அனைத்து விஷயமே வந்துவிட்டது. ராமர் கோவில் என்கிற இந்த விஷயத்தை எந்த அளவில் பிரச்சார அலையாக மாற்றியிருக்கிறார்களோ அதே அலை, அதே வெறி, அதே நேர்மை ஏன் கான்ஸ்டியூஷனை காப்பாற்றுவதற்கு வரவில்லை என்கிற கேள்வியும் இந்த இடத்தில் எடுக்கப்பட வேண்டும். வேலை வாய்ப்பிற்காக, விலைவாசிக்காக, இந்த நாட்டு முன்னேற்றத்திற்காக, டெவலப்மெண்ட்டிற்காக, இந்த நாட்டிற்கக்கூடிய கடன் சுமையை எப்படி குறைக்கலாம் என்கிற எந்த விஷயத்தை இந்த நாட்டு அரசாங்கம் சீரியஸாக எடுத்துக்கொண்டிருக்கிறது. பெட்ரோல் டீசல் 200 ரூபாயாக இருந்தால் கூட அரசாங்கம் அமைதியாக தான் இருக்கும். இந்த நாட்டு விவசாயிகள் ஒவ்வொரு நாளும் தூக்கு போட்டு இறந்து கொண்டிருக்கும் போது, ரோட்டில் போராடி கொண்டிருக்கும் போது 700க்கும் மேற்பட்ட விவசாயிகள் உயிரிழந்தார்கள். இதே அரசாங்கத்தின் ஒரு மினிஸ்டருடைய மகன் விவசாயிகளை நசுக்கி கொன்ற பின் கூட பிரைம் மினிஸ்டர் மோடி அமைதியாக இருந்தார். இப்பெல்லாம் இந்த கான்ஸ்டியூஷன் கலைக்கப்படவில்லை, கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக எதுவுமே நடக்கவில்லை. ஒவ்வொரு முறையும் ஹிந்து ராஷ்டிராவாக மாற்றியமைக்கப் போகிறோம் என்று கூறும்போது இந்த கான்ஸ்டியூஷனுக்கு எந்த விதமான களங்கமும் வரவில்லையா? அல்ல ஒவ்வொரு இடத்திலும் மைனாரிட்டிஸ்களை நசுக்கும் போது, தலித்துகளுக்கு எதிராக அத்துமீறல்கள் நடக்கும் போது, இன்னும் சொல்ல போனால் திரௌபதி முர்மு அவர்கள் ஒரு தலித் பெண்மணி, இவ்வளோ பெரிய பதவியில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு மகான் இடத்தில் இருக்கக்கூடிய பெண்மணியை கூட நீங்கள் அழைக்கவில்லை. ராமர் கோவிலாக இருக்கட்டும், பிரான் பிரதிஷ்டை, அல்ல இதற்கு முன்பு நடந்த புதிய பார்லிமெண்ட்டின் திறப்பு விழா, ஏன் பிரைம் மினிஸ்டர் மோடியை, இந்த நாட்டு அரசாங்கத்தை இது போன்ற ப்ரொபகண்டாவிற்காக, இது போன்ற பிரச்சாரத்திற்காக இது போன்ற ப்ரொபகண்டாவிற்காக, இது போன்ற பிரச்சாரத்திற்காக நாம் தேர்வு செய்தோமா? அல்ல, இந்த நாட்டை காப்பாற்றுவதற்காக, இந்த நாட்டு கான்ஸ்டியூஷனை காப்பாற்றுவதற்காக, இந்த நாட்டு அரசாங்கத்தை நடத்துவதற்காக நாம் தேர்வு செய்தோமா? சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.